வணக்கம். பாராளுமன்ற தேர்தல் 2024. தமிழ்நாட்டில் இருக்கிற 39 தொகுதிகளில் 5வது தொகுதியாக இருக்கிற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை பற்றி விரிவாக பார்க்கலாம். ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதியில் அம்பத்தூர், மதுரவாயல், ஆலந்தூர், திருப்பெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம்னு 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி வாக்காளர்கள் எண்ணிக்கை பார்த்தோம்னா, ஆண் வாக்காளர்கள் 11,69,344 பேரும், பெண் வாக்காளர்கள் 11,88,754 பேரும், திருநங்கைகள் வாக்காளர்கள் 428 பேரும் இருக்காங்க. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கையை பார்த்தோம்னா 23,58,526 பேர். அடுத்ததாக நம்ம ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் நிற்கிற வேட்பாளர்களை பற்றி பார்க்கலாம். இந்த தொகுதியில் மொத்தமாக 31 வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க. இதில் 14 வேட்பாளர்கள் கட்சி சார்பாகவும் 17 வேட்பாளர்கள் சுயேட்சையாகவும் போட்டியிடுறாங்க. இதில் நாம் பிரதானமாக இருக்கிற 4 கூட்டணி கட்சிகளோட வேட்பாளர்களை பற்றி முதல்ல பார்க்கலாம். இந்தியா கூட்டணி வேட்பாளராக திமுகவை சார்ந்த திரு TR பாலு அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுறாங்க. AIADMK கூட்டணி வேட்பாளராக அதிமுகவை சார்ந்த திரு பிரேம்குமார் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக திரு V ரவிச்சந்திரன் அவர்கள் போட்டியிடுறாங்க. NDA கூட்டணி வேட்பாளராக தமிழ் மாநில காங்கிரஸ் சார்ந்த திரு வேணுகோபால் அவர்கள் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடுறாங்க. இந்த 4 வேட்பாளர்களை பற்றி இன்னும் விரிவாக பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடுற திரு TR பாலு அவர்கள், இவர் சென்னையில் இருக்கிற கோடம்பாக்கம்ல வசித்து வர்றார். இவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அது மட்டும் இல்லாமல் விவசாயத்துலேருந்தும் இவருக்கு வருமானம் வருது. இவரோட கல்வி தகுதியில் பார்த்தோம்னா இளங்கலை அறிவியல் படிச்சிருக்காரு. அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடுற திரு பிரேம்குமார் அவர்கள், இவர் திருவள்ளூரில் பூந்தமல்லியில் வச்சுக்கிட்டு வர்றாரு. இவர் ஒரு மருத்துவர். அதில் என்ன இவருக்கு வருமானம் வருது. இவரோட கல்வி தகுதியில் பார்த்தோம்னா MBBS MD படிச்சிருக்காரு. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுற திரு V ரவிச்சந்திரன் அவர்கள், இவர் சென்னையில் இருக்கிற அண்ணா நகரில் வசித்து வர்றாரு. இவர் ஒரு பல் மருத்துவர். அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்துலேருந்தும் வணிகம்லேருந்தும் இவருக்கு வருமானம் வருது. இவரோட கல்வி தகுதிகளை பார்த்தோம்னா MDS MSc முடிச்சிருக்காங்க. அடுத்ததாக தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக போட்டியிடுற VN வேணுகோபால் அவர்கள், இவர் சென்னையில் இருக்கிற மேற்கு தாம்பரத்தில் வசிச்சு வர்றாரு. இவர் ஒரு பொது கமிஷன் முகவர். இது மட்டும் இல்லாமல் வியாபாரத்துலேருந்தும் இவருக்கு வருமானம் வருது. இவரோட கல்வி தகுதி பார்த்தோம்னா இளங்கலை பட்டம் முடிச்சிருக்காரு. இந்த 4 கட்சிகள் இல்லாத பிற பதிவு செய்யப்பட்ட கட்சிகளின் வேட்பாளர்களை பார்க்கலாம். பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக போட்டியிடுற K பிரபாகரன் அவர்கள், மகாத்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடுற S அம்பேத்குமார் அவர்கள், தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பாக போட்டியிடுற C அரவிந்த் அவர்கள், நாடாளும் மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடுற S சிட்டிபாபு அவர்கள், வீரத்தியாகி விஸ்வநாததாஸ் தொழிலாளிகள் கட்சி சார்பாக போட்டியிடுற S சிவகுமார் அவர்கள், அறவோர் முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடுற V சுதாவல்லி அவர்கள், தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடுற K பழனியப்பன் அவர்கள், தக்கம் கட்சி சார்பாக போட்டியிடுற I முகமது யாசீன் அவர்கள், சாமானிய மக்கள் நல கட்சி சார்பாக போட்டியிடுற S முடிகுமார் அவர்கள், ஜெபமணி ஜனதா கட்சி சார்பாக போட்டியிடுற J மோகன்ராஜ் அவர்கள். இது இல்லாமல் 17 சுயேட்சை வேட்பாளர்களும் இந்த தொகுதியில் போட்டியிடுறாங்க. இந்த வீடியோவில் கடைசி பகுதியாக நாம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியோட ட்ராக் ரெக்கார்ட், அதாவது முந்தைய ஆண்டுகள் எந்தெந்த கட்சியெலாம் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் 56% வாக்குகள் பெற்று திமுக வெற்றி பெற்றிருக்கு. 20% வாக்குகளோட பாமக 2வது இடத்தையும் 9% வாக்குகளோட மக்கள் நீதி மையம் 3வது இடத்தையும் பெற்றிருக்காங்க. 2014 தேர்தலை பொறுத்த வரைக்கும் 43% வாக்குகள் பெற்று அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. 35% வாக்குகளோட திமுக 2வது இடத்தையும் 14% வாக்குகளோட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. 2009 தேர்தலில் திமுக 44% வாக்குகள் பெற்று முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. 41% வாக்குகளோட பாமக 2வது இடத்துலையும் 10% வாக்குகளோட தேமுதிக 3வது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. 2004 தேர்தலில் திமுக 61% வாக்குகளோட முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. 33% வாக்குகள் பெற்று அதிமுக 2வது இடத்துலையும் 1% வாக்குகளோட ஒரு சுயேட்சை வேட்பாளர் 3வது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. 1999 தேர்தலில் திமுக 52% வாக்குகளோட முதலிடத்தை பிடிச்சிருக்கு. 42% வாக்குகளோட அதிமுக 2வது இடத்தையும் 3% வாக்குகளோட தமிழ் மாநில காங்கிரஸ் 3வது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. 1998 தேர்தலில் அதிமுக 46% வாக்குகளோட முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. 43% வாக்குகளோட திமுக 2வது இடத்துலையும் 9% வாக்குகளோட இந்திய நேஷனல் காங்கிரஸ் 3வது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடுற வேட்பாளர்களை பற்றி பார்த்தோம். நீங்கள் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட ஓட்டு இவங்களை யாருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? முடிவு பண்ணலன்னா சீக்கிரமாக முடிவு பண்ணிடுங்க. ஏன்னா எலெக்ஷன் வர ஏப்ரல் 19ஆம் தேதி. கண்டிப்பாக உங்கள் ஓட்டை பதிவு செஞ்சுருங்க.
அப்புறம் மறக்காமல் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் இருக்க உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.